வெல்கம் டு உன்னாஸ் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு தோசை ரெசிபி. இது வந்து அழகர் கோயில் தோசைன்னு சொல்கிறது, மதுரை அழகர் கோயில் தோசை. கோயிலில் கொடுக்குற தோசை இது. கொஞ்சம் அப்பம் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பச்சரிசி, 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கேன், மாவு பச்சரிசி. 1/2 கப் கருப்பு உளுந்து, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி அதை எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கல்லுப்பு. இது என்ன பண்ணணும், உளுந்தை மட்டும் ஒரு 8 hours ஊற வைக்கணும். அரிசி வந்து 3 hours ஊறினா போகிறோம். அதுக்கப்புறம் உளுந்தை தனியாக ஆட்டிக்கணும். ரொம்ப நைஸாக ஆட்ட வேண்டாம், கொரன்னு ஆட்டிக்கணும். அரிசியை அதே மாதிரி தனியாக ஆட்டிக்கணும், கொரன்னு ஆட்டிக்கணும், ரொம்ப நைஸாக வேண்டாம். அப்புறம் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிளகு ஜீரகம் அதை வந்து பவுட்ரு பண்ணிக்கணும். பவுட்ரு பண்ணிவிட்டு உப்பையும் சேர்த்து இந்த சுக்குத்தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 hours புளிக்க வச்சா போகிறோம். புளிக்க வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றலாம். முந்திலாம் என்ன பண்ணுவாங்க, எண்ணெயிலே ஊற்றுவாங்க. இப்போ நம்ம எண்ணெயில் ஊற்ற வேண்டாம், அது அப்பம் மாதிரி அந்த மாதிரி வேண்டாம், தோசைக்கல்லையே ஊற்றப்பம் மாதிரி ஊற்றலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைன்னா நெய் ஊற்றி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ அதை ஊற வச்சு ஆட்டிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கருப்புளுந்து அரிசி தனித்தனியாக ஆட்டிட்டு அதோட சுக்குத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் போட்டு உப்பும் போட்டு ஆட்டி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது இப்போ நான் தோசையாக ஊற்றி காட்டுறேன். பாருங்கள், கல் சூடாயிருச்சு. மாவை கொஞ்சமாக எடுத்து இது வந்து ரொம்ப நைஸாக நீங்கள் ஆட்ட வேண்டாம், இந்த அளவுக்கு ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுனீங்கன்னா போகிறோம். சின்னதாக வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் இப்போ நெய் ஊற்றி காட்டுறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பார்ப்போம், 2 minutes ஆயிடுச்சு. அந்த சைட் கொஞ்சம் வெந்துருச்சு. இதை நீங்கள் திருப்பி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும், திருப்பி போடலைனாலும் நல்லாயிருக்கும். இது ஒரு 2 minutes வேகட்டும். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டு அந்த பக்கமாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் சின்னதாக வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட அழகர் கோயில் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் அது பிரசாதமாக கொடுப்பாங்க. பெருசாக ஊத்தப்பமாக ஊற்றி கொஞ்சம் பிச்சு கொடுப்பாங்க. அப்புறம் சின்னதாக கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு வந்து கருப்புளுந்து சேர்ந்துருக்கு, மிளகு ஜீரகம் சுக்கு சேர்ந்துருக்கு, வாசமாகவும் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே இது ஈஸியான மெத்தட் தானே. ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த ஃப்ரைடே இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.